Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் an atom. ஸோ ஒரு ஆட்டமில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ யூ ஆல்ரெடி நோ தட் எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் கால்ட் ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ். ஓகே, நம்ம ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ், சுற்றி இருக்கிறது ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரவுண்ட் சர்க்குலர் பார்த்த வந்து நம்ம ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறத வந்து ப்ரோட்டான்ஸ் ஆர் நியூட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் சொல்லுவோம். கலெக்டிவ்லி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நியூக்ளியான், ஓகே, நியூக்ளியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்க்குலர் பார்த்த வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்பிட் ஆர் ஷெல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ். ஸோ ஆர்பிட்னு சொல்லலாம், எனர்ஜி லெவல்ஸ்னு சொல்லலாம், ஷெல்ஸ்னு சொல்லலாம். இது பக்கத்தில், இந்த பக்கத்தில் இருக்கிற சர்க்குலர் பார்த்த வந்து ஆல்ஃபபெட்டிக்காக நம்ம சொல்லும் போது கே ஷெல்லுன்னு சொல்லுவோம், அடுத்து எல், அதுக்கடுத்து எம், அதுக்கடுத்து என்னன்னு சொல்லுவோம். நியூமரிக்கலாக பார்க்கும்போது 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு எப்படி ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஷெல் இஸ் கால்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எப்படி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஷெல்லையும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கோ அதை தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ஒரு ஆட்டமில், அந்த எனர்ஜி லெவல்ஸில், அதாவது ஷெல்ஸில், ஆர்பிட்ஸில் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது பேர் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னு சொல்லுவோம். The distribution of electrons in different shells is called electronic configuration. This distribution of electrons is governed by certain rules or conditions known as Bohr and Bury rules of electronic configuration. So இதை கண்டுபிடிச்சவங்க போர் அண்ட் பரி. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது, சர்டன் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா போர் அண்ட் பரி ரூல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னு சொல்லுவோம். ஸோ இதில் மொத்தம் 3 ரூல்ஸ் இருக்குது. ரூல் 1, ரூல் 2, ரூல் 3. இந்த ரூல் 1ன்றது ஒன்றும் இல்லை, the maximum number of electrons that can be accommodated in a shell is equal to 2n square. இது ஒரு ஃபார்முலா. ஸோ 2n square, ஒரு ஷெல்லில் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், அதாவது இந்த ஒரு சர்க்குலர் பார்த்து இந்த ஒரு ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கலான்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் 2n square. ஓகே, 2n square. இந்த என்னன்றது என்னன்னா அது எந்த ஆர்பிட், அதாவது நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருந்தால் அது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், அடுத்து ரெண்டாவதாக இருந்தால் அது செகண்ட் ஆர்பிட், அது 3 4 அப்படின்னு போகும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்னா இந்த எண் இருக்கிற இடத்துல 1ன்னு போடும். ஸோ 2 into 1 ஸ்கொயர்ன்றது என்னது? ஸோ 1 ஸ்கொயர்ன்றது 1. ஸோ 2 into 1 2. அடுத்து அதே மாதிரி செகண்ட் ஆர்பிட்டுக்கு 2 into 2 ஸ்கொயர்ன்றது 8. ஓகே, 2 into 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்ன்றது 9, 9 2s are 18, 4 ஸ்கொயர்ன்றது 16, 16 2s are 32. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேர் n is the serial number of the shell from the nucleus. ஸோ from the nucleus என்ன, நியூக்ளியஸ் பக்கத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். 1 2 3 4ன்னு அந்த ஷெல்ஸை கவுண்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இங்கே அதுதான் போட்டிருக்காங்க, ஷெல் கே எல் எம் என். அதோட வேல்யூ என்ன? கே வந்து 1, ஓகே, ரெண்டாவதாக இருக்கிறது எல், மூணாவதாக இருக்கிறது எம், நாலாவதாக இருக்கிறது என். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து ரூல் 2. ரூல் 2 என்னன்னு பார்த்தோன்னா, ஷெல்ஸ் ஆர் ஃபில்ட் இன் அ ஸ்டெப் வைஸ் மேனர் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. ஸோ வந்து ஒரு ஷெல்லில் வந்து எப்படி இருக்கும் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கும். முதல்ல 2 இருக்கும், அதுக்கடுத்து 8 இருக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் அன் ஆட்டம் கேனாட் ஹேவ் மோர் தேன் 8 எலக்ட்ரான்ஸ். கண்டிப்பாக 8 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே அவுட்டர் ஷெல்லில் இருக்கவே இருக்காது. ஈவன் இஃப் இட் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு அகாமடேட் மோர் எலக்ட்ரான்ஸ். அதில் இடம் இருந்தால் கூட ஒரு ஆட்டமில் 8 எலக்ட்ரானுக்கு மேலே எலக்ட்ரான் இருக்காது. For example, electronic arrangement in calcium having 20 electrons. ஸோ இப்போ ஒரு கால்சியம் நம்ம எடுத்துக்கிறோம். கால்சியமோட எலக்ட்ரான் அளவு எவ்வளோனா 20 எலக்ட்ரான் இருக்கும் கால்சியமில். ஸோ அது எப்படி பெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா, கேல 2 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கேன்றது வந்து எவ்வளோ அகாமடேட் பண்ண முடியும்? 2 தான் அகாமடேட் பண்ண முடியும். எல்ன்றதும் 8 தான் அகாமடேட் பண்ணும். எம்மில் 18 அகாமடேட் பண்ணுறதுக்கு இடம் இருந்தாலும் அது 8 தான் மேக்ஸிமமே. ஒரு
ஒரு ஆர்பிட்டோட மேக்ஸிமம் அகாமடேஷன் 8 தான். ஸோ இப்போ 2, 8, 10 ஆயிடுச்சு, 10, 8, 18 ஆயிடுச்சு. கடைசி இதில் இருக்கிறது எவ்வளோ? 2. ஸோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ வந்து இங்கே ஆட்டம்க்கு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நோயிங் த மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் வி கேன் ரெப்ரசன்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லலாம். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு விஷயம் நல்லா எப்போவுமே தெரியணும். என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அட்டாமிக் நம்பர் எவ்வளவோ அவ்வளோதான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். எவ்வளோ ப்ரோட்டானோ அதே அளவு தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஒன்றில் நமக்கு ப்ரோட்டான் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சால் அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிடும். ஒன்றில் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சால் அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிடும். ஸோ அட்டாமிக் நம்பர் எவ்வளவோ அதே அளவு தான் ப்ரோட்டான் நம்பரும் இருக்கும், அதோ அளவு தான் எலக்ட்ரான் நம்பர் இருக்கும். ஸோ எல்லாமே ஈக்குவல். ப்ரோட்டான் எலக்ட்ரான் வந்து அட்டாமிக் நம்பரோட சேர்ந்தது, சரியா? அதுக்கப்புறம் மாஸோட நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இட்ஸ் ஆல்வேஸ் த டபுள். ஓகே, ஸோ ப்ரோட்டான் வந்து இப்போ 8 இருந்துச்சுன்னா மாஸ் நம்பர் வந்து 16 இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக ப்ரோட்டானும் நியூட்ரானுமே வந்து சேம் அளவாக தான் இருக்கும். பட் ஆனால் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் தான் சேமாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கோ அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு மாஸ் நம்பர் கிடச்சிரும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்போவுமே. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஜியாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். இப்போ எப்போவுமே வந்து நம்ம மேலே எழுதுறது வந்து என்னது? மேலே எழுதுறது மாஸ் நம்பர் 16, கீழே எழுதுறது தான் அட்டாமிக் நம்பர், தட் இஸ் 8. ஸோ மாஸ் நம்பரை வந்து நம்ம என்ன சிம்பிள் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஏ. ஓகே, அட்டாமிக் நம்பரை ஜெட்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், தட் இஸ் 8. ஸோ நெக்ஸ்ட்டு மாஸ் நம்பர் ஏ இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ அட்டாமிக் நம்பர் Z இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இதை வச்சு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா A மைனஸ் Z. ஸோ 16லேருந்து 8 கழிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது? 8. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 8. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 8னா எலக்ட்ரானும் எவ்வளோ தான் இருக்கும்? 8 தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம வரைய போகிறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எதுக்கு வரைவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக எலக்ட்ரானிக்னாலே எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஒரு நியூக்ளியஸ் வரைகிறோம். இதில் என்ன நமக்கு தெரியுது? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 8, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 8. ஸோ 8p 8n போட்டுட்டாங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி வரைகிறது? எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் தான் வரும். ஸோ இங்கே ஒன்று. ஸோ எலக்ட்ரான் வரைஞ்சாச்சு. ஸோ 2 போயிடுச்சு. ஆக்சுவலாக அடுத்து எவ்வளோ இருக்குது எலக்ட்ரான்ஸு? இப்போ 2 வரைஞ்சிட்டோம், மீதி 6 இருக்குது. 6 2 பேர்ஸாக இங்கே போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்படி நம்ம வரையலாம். ஸோ இதே மாதிரி நம்ம கால்சியமுக்கும் வரையலாம். எப்படி வரையலாம்? இப்போ எப்படி இங்கே 2 இருந்துச்சு, இங்கே 2 இருந்துச்சு, அதுக்கடுத்து இங்கே 6 இருக்குது, இன்னும் ஒரு 2 போட்டோன்னா 8 ஆயிரும். அதே மாதிரி எக்ஸாக்டாக இன்னொரு 8 வரைஞ்சிட்டு கடைசி இதில் 2 எலக்ட்ரான் வரையணும். அவ்வளோதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இட்ஸ் எ ஈஸி ஒன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன். நல்லா படிங்க கைஸ். தேங்க்யூ.